எல்லாரும் சேர்ந்து இந்த மாரி வந்து வளகாப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கும்போது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. சாரதா. சாரதாவ பார்க்க வராங்க காவேரி. சாரதா பார்த்துட்டோனே காவேரி வந்து, என்னம்மா? என்னாச்சும்மா? ரொம்ப கவலையா இருக்கேன்னோன, "ஒண்ணும் இல்லடி" அப்படின்னு, "எனக்கு தெரியுமா, இந்த நிலைமையில இந்த மாரி ஃபங்க்ஷன்லாம் நீ என்ன பண்ணுவ? எனக்கு புரியாதா? அதான் நான் வேணான்னு நெனச்சேன். ஆனா விஜய் தான். இங்க பாரு காவேரி, நம்ம விருப்பம் ரொம்ப முக்கியம் கிடையாது. இந்த குடும்பத்தோட சந்தோஷம் தான் முக்கியம். இந்த குடும்பத்துக்கு நீ மருமகளா வந்திருக்க. இவங்க சந்தோஷம் தான் நீ முக்கியம்னு நெனைக்கணும். புரியுதா?" அப்படின்னோன, புரியுதும்மா. இங்க பாரு தம்பி ஆசைப்படுறார்ல, அதனால நீ மனசுல எதுவும் வச்சுக்காம, இதுக்கு கிளம்புற வழிய பாரு. ஃபங்ஷனுக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ போய் இப்படி இருக்கக்கூடாது காவேரி. நம்ம வீட்ல பிரச்சனை இப்ப தீரும், அப்ப தீரும்னா, நம்ம அவங்க கிட்ட சொல்லலாம். தீர்ந்தோன வைங்கன்னு சொல்லிட்டு, நம்மளுக்கு தான் பிரச்சனை வந்து வந்துகிட்டே இருக்கே, தீரவே மாட்டேங்குதே. எப்படி அவங்க கிட்ட நான் பேச முடியும்? அப்படின்றாங்க. உடனே கங்கா வந்து, அப்படி இருந்தாலும் இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது, அவங்களோட சுயநலம் தான் முக்கியம்னு தானே எல்லாம் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னோனே, ஏன் கங்கா இப்படிலாம் பேசிட்டு இருக்க? அப்படின்னோனே, அக்கா பேசுறது தப்பு இல்லம்மா. இப்ப இவ்ளோ பிரச்சனை போடும்போது இந்த ஃபங்ஷன் தேவையா? எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலம்மா அப்படின்னோனே, என்னடி நீ இப்படி சொல்லிட்டு இருக்க? தம்பி எவ்வளோ ஆசையா இருக்கு. இந்த டைம்ல போய் இப்படிலாம் சொல்லலாமா? இங்க பாரு காவேரி, நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்ல. நம்மள பத்தியே வந்து யோசிச்சுட்டு இருந்தா, நம்ம அடுத்தவங்கள பத்தியும் யோசிக்கணும். தம்பிய பத்தி கொஞ்சமாவது யோசிச்சியா நீ? அவருக்கும் ஆசையெல்லாம் இருக்காதா இந்த மாரி ஆசையெல்லாம்? பாரு இப்ப என்ன பிரச்சனை? நாங்க இங்க இருக்கிறது தானே. அதெல்லாம் பார்த்துக்கலாம் காவேரி. இங்க பார், அதுக்காக உனக்கு செய்ய வேண்டியத செய்யாம இந்த அம்மா விடமாட்டா. அம்மா என்னம்மா நீ சொல்ற? இப்ப இருக்க நிலைமையில அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டி. இங்க பார், உனக்கு செய்ய வேண்டியத நானு செஞ்சுன்னு தான் இருப்பேன். அதுல மாற்றமே கிடையாது. நீ வா கங்கா அப்படி சொல்லிட்டு போறாங்க. நீ போடி முதல்ல ரூமுக்கு அப்படி சொல்லிட்டு அனுப்பிச்சு வைக்கிறாங்க நம்ம காவேரிய. காவேரி மனசு கஷ்டப்பட்டு அங்கேருந்து வராங்க. விஜய பார்க்குறாங்க. விஜய் வந்து, என்னாச்சு காவேரின்னோனே, நான் சொன்னா கூட நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. இந்த ஃபங்ஷன் இப்ப வேணாங்க அப்படின்னோனே, என்ன காவேரி இப்படி சொல்ற? அத்தை ஏதாவது சொன்னாங்களா? அதெல்லாம் கிடையாது. அம்மா வந்து செய்ய தான் சொல்றாங்க. பார்த்துக்கலான்னு தான் சொல்றாங்க. ஆனா அம்மாவ தவிக்கிற தவிப்ப என்னால பார்த்துட்டு மனசு கஷ்டமாகுதுங்கன்னோனே, இப்போ உனக்கு அதானே பிரச்சனை. அத்தை சந்தோஷமா இந்த ஃபங்ஷன அட்டெண்ட் பண்ணணும். உனக்கு அதானே வேணும். ஆமாங்க. அப்போ அத்தை சந்தோஷமா அட்டெண்ட் பண்ணா உனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அப்படிதானே? ஆமா. எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அப்போ அத்தை சந்தோஷமா இந்த ஃபங்ஷன அட்டெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு நான் பொறுப்பு. ஒரு வேள அத்தை, உங்க வீட்டு ஃபேமிலி எல்லாருமே வந்து சந்தோஷமா இருந்தா, உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னோனே, அதெல்லாம் நடக்குமான்னு தெரியலையே. அந்த முத்துமலரோட ஃபேமிலி இங்கேருந்து போணும். அப்புறமா தான் நடக்கும் அப்படின்னோனே, நீ சொல்றதும் கரெக்ட்டு தான். அந்த ஃபேமிலிய போக வைக்க வேண்டியது, இந்த பிரச்சனைய தீர்க்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இந்த பிரச்சனைய தீர்த்தா நீ ஃபங்ஷன்ல சந்தோஷமா இருப்பியா? இல்லையா? அப்படின்றாரு. இருப்பேன் அப்படின்னோனே, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. அடுத்து வந்து முத்துமலர் ஃபேமிலி கிட்ட போயிட்டு இந்த மாரி வந்து சொல்றாரு, உங்க பையனுக்கு நான் வேலை வாங்கி தந்துடுறேன். என் கம்பெனில வேலை போட்டு தரேன். அதே மாரி அவங்க கிடைக்க வேண்டிய பங்கும் நான் குடுத்துடுறேன். நீங்க இங்கேருந்து போகறதுக்கு தயாரா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அத கேட்டு அவங்க யோசிக்கிறாங்க. உடனே கிருஷ்ணா வந்து, அதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாரி சொல்றாரு. நீ கம்முனு இருடா அப்படின்னோனே, ஏற்கனவே இங்க 1008 பிரச்சனை போயிட்டுருக்கு. தம்பி நீங்க சொல்றதுக்கு நாங்க சம்மதிக்கிறோம் தம்பி. என் பையனுக்கு வேலை கிடைச்சா போதும். எங்க பிரச்சனைலாம் பாதி தீர்ந்துரும் தம்பி. நிஜமாவே வேலை கிடைச்சிருமா? ஆமாங்க. பின்ன என்னோட கம்பெனில தான் அவர வந்து போடப் போறேன். அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. அதனால வீட்ல ஃபங்ஷன் வச்சிருக்கோம். இப்ப நீங்க ஃபங்ஷன் முடிஞ்சிட்டோனே, நீங்க வந்து கிளம்ப வேண்டியது இருக்கும் அப்படின்னோனே, சரிங்க தம்பி நாங்க கிளம்பிடுறோம் அப்படின்றாங்க. இந்த விஷயத்த சாரதா கிட்ட சொல்றாரு விஜய். அது கேட்டு சாரதா வந்து, என்ன சொல்றீங்க தம்பி? ஆமா. இப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லல்ல. அவங்களும் கிளம்பிடுறாங்க. ஃபங்ஷனும் நல்லபடி நடக்கும். இப்ப கொஞ்சம் சிரிங்க அத்தை. சந்தோஷமா இருங்க அத்தை அப்படின்னோனே, "அவளுக்காக அந்த கிருஷ்ணாவ எதுக்கு தம்பி வேலைக்கு எடுக்கணும்?" அப்படின்னோனே, "நான் பார்த்துக்கிறேன் அத்தை. எப்படியும் எனக்கு ஆள் வேணும். யாரோ ஒருத்தர் எடுக்கிறதுக்கு. இவரும் வந்து சிவில் இன்ஜினியர் தான். இவர் எடுத்தா என்ன தப்பு இருக்கு? அதனால நான் பார்த்துக்கிறேன். நீங்க இப்ப நடக்க வேண்டிய ஃபங்ஷனுக்காக வேண்டி வேலைய பாருங்கன்னோனே, அப்பாடா எப்படியோ பிரச்சனை தீர்ந்தா சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் நிம்மதி அடையறாங்க. காவேரி இத கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா அந்த கிருஷ்ணா எனக்கு வேலைக்கு வரது பிடிக்கலங்க அப்படின்னோனே, அந்த கிருஷ்ணா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் பார்த்துக்கிறேன் விடு அப்படின்றாரு. அடுத்து வந்து ஃபங்ஷனுக்கான ஏற்பாடு எல்லாருமே பண்றாங்க. முத்துமலர் ஃபேமிலியும் இன்வைட் பண்றாரு. தாத்தா நீங்களும் வந்து கலந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சந்தோஷமா வந்து ஏற்பாடு பண்ணிட்டு ஃபங்ஷனுக்கான கிராண்டா வந்து நடத்துறதுக்கான ஏற்பாடு எல்லாமே பண்றாங்க. எல்லாருமே ஃபங்ஷனுக்கு வராங்க. காவேரிக்கு உள்ள அழகான சாரீஸ்லாம் கட்டி சூப்பரா வந்து அழகா இருக்காங்க காவேரி. உடனே வந்து காவேரிய பார்த்துட்டு அப்படியே வந்து உச்சி முகர்றாங்க நம்ம சாரதா. என் பொண்ணு எவ்வளோ அழகா இருக்கா! அப்படியே கண்ணு பற்றும் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கையாலேயே சுத்தி போடுறாங்க. இதையே பார்த்து விஜய் ரொம்ப சந்தோஷமடைறாரு. காவேரி விஜய்ய பார்க்குறாங்க. எங்க அம்மா மனசு இப்பதான் நிம்மதியா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வச்ச கண் வாங்காம விஜய பார்க்குறாங்க. விஜய் வந்து, இப்ப சந்தோஷமாடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நைஸா வந்து அப்படியே பார்க்குறாரு காவேரிய.